நமது மகா பிரதான ஆசாரியரின் 39வது பாகத்துல வந்திருக்கிறோம். இன்னும் எபிரேயர் 11வது அதிகாரத்துல தான் இருக்கிறோம். விசுவாசத்தின் முன்னோடிகளாகிய பல பேரை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு நிமிஷம் எல்லாரையும் கேட்கிறேன். யாருக்கெல்லாம் நீங்க இதெல்லாம் மறந்துருங்க. நம்ம கற்றுக்கொண்ட எபிரேயர் 11வது அதிகாரத்தெல்லாம் மறந்துங்க. பைபிள்ல எடுத்தா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விட்டுருவோம். மற்ற மனிதர்களில சகோதர ஸ்திரீகளானாலும் ஆண்களானாலும் எந்த ஒரு காரியம் விசுவாசத்தின் வல்லமையான விசுவாசம் என்று நீங்க நினைக்கிறீங்க? யார் செய்தது அல்லது எந்த ஒரு சம்பவமோ ஒரு காரியம் நடந்தது, பைபிள்ல நடந்தது, உங்களை பொறுத்த வரைக்கும் அது விசுவாசத்துல உங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யாராவது சொல்லுங்களேன், ஓபன் பண்ணி சீக்கிரமா. ரெண்டு பேரை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் நோவாவை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழைன்றதுன்ற ஒண்ணு அவங்க பார்த்ததே இல்ல, அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல கூட கர்த்தர் சொன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசிச்சாரு. அது என்ன என்று அறியாத போது கூட அவர் விசுவாசித்து அந்த பேழையை உண்டு பண்ணாரு. அதுவும் பல வருடங்கள் உண்டு பண்ணாருன்னு நம்ம பாக்குறோம். அது ஒண்ணு. இரண்டாவது ஆபிரகாம் தன்னோட சரீரம் செத்து போனதுன்னு அறிந்தும் அவர் விசுவாசித்தாரு. அதனால இந்த ரெண்டு காரியங்கள் எனக்கு விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களதான் எனக்கு நினைவுக்கு வருது. ரமேஷ், அப்புறம் கிராண்டிசன். தானியல் தைரியமா ஒரு சிங்கப்பையில இருந்தது, தைரியமா ஆண்டவர் சொல்லிட்டு விசுவாசத்தை கொடுத்து. ஓகே, கிராண்டிசன். பிரதர் எலியா, என்ன செஞ்சார் எலியா? மழை பெய்யாதுன்னு சொன்னா அது மழை பெய்யல, மழை பெய்யும் சொன்னா செஞ்சு அக்னியை இறக்குனா. அதனால நான் எலியா சொல்றேன். ஓகே, சாலமன். பவுல் சீலா அந்த சிறைச்சாலை இருக்கும்போது துதித்துக்கும் போது கண்டிப்பா இந்த இது கட்டுல இருந்து என்னை விடுவிக்க முடியும் சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் கட்டுல இருந்து விடுதலை கொடுத்தாரு. சுபராஜ். ஆனா 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி. ஆமா, அவரு சொன்ன வார்த்தை சிஷ்யர்கள்கிட்ட கூட, இஸ்ரவேலர்கள்கிட்ட கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே அப்படின்னு ஆண்டவர், ஏன்னா நீங்க சொல்லுங்க ஆண்டவரே கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பூரணமா விசுவாசித்த, நீ போ அப்படியே ஆகும் அப்படின்ட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபா மேரி சிஸ்டர். அந்த தானியேல் புஸ்தகத்துல சாத்ராக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த 3 பேரும் உறுதியா தேவன் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த காரியத்திலே நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை இன்னும் தைரியமா சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடூரமான தண்டனை கிடைத்தாலும் அவ்வளவு தைரியமா அவங்க சொன்னது ரொம்ப அவங்களோட விசுவாசத்தை குறிக்கிறது. நானும் இதுதான் யோசிச்சேன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரை பத்தி. ஏன்னா அவங்க விடுவிச்சாலும் சரி விடுவிக்காட்டாலும் சரி அவ்வளவு தைரியமா ஆண்டவருக்கு நின்னாங்க. அந்த விசுவாசம் ரொம்ப பெரியது. வேற சொல்லுங்க எபியா, ஹேமா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். ரூத் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அவங்க மாமியார் கூட போனா நான் காப்பாற்றப்படுவேன்னு ஒரு விசுவாசிச்சு போனா, அதனால அவள் மூலம் ஒரு சந்ததி உருவாயிடுச்சு. ஸ்தோத்திரம். சொல்லுங்க சிஸ்டர் பானு, சொல்லுங்க. பவுல் பிரதர் அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்பன்னு தேவன் சொன்னதுனால நீங்க பயப்படாதீங்க, கூட அந்த கப்பல் சேதம் வந்த போதும் கூட நீங்க பயப்படாதீங்க, இனி தேவன் இப்படி சொல்லியிருக்காரு நடக்கும்னு விசுவாசித்தோம். ஓகே, ஒரு தாட் எபிரேயர் 11வது அதிகாரத்தை ரமணி சிஸ்டர் சொல்லுங்க. எஸ்தர் ராஜாத்தி நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி கட்டளை மீறி ராஜ சமூகத்துல போன போது அவளுக்கு அது காரியம் மாறுதலாய் முடிந்தது. கிருபா. மோசையுடைய பெற்றோர் விசுவாசத்தினாலே மோசை விசேஷத்தவன் என்று விசுவாசித்து அவனை காப்பாற்றினான். மணிமாறன். ஆறுதலின் மகன் சொல்லக்கூடிய பர்னபாஸ் தெரியும்.
நிறைய பேரை சொன்னீங்க. இப்ப கிருபா கடைசியா சொன்னார் இல்லையா, மோசையின் பெற்றோர்னு. இந்த எபிரேயர் புத்தகம் இல்லைன்னா அப்படி பிரதர் நினைச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. நம்ம யாத்ராகமம் புத்தகம் படிக்கும் போதோ அப்படிலாம். ஏன்னா எபிரேயர் 11வது அதிகாரத்துல சொல்லப்பட்டவங்க ஒரு சிலரை நீங்க சொன்னீங்க. ஆனா அதுல கடைசியில பார்க்க போறோம், அவர் ஒரு லிஸ்டா போட்டார் எல்லாரையும். தாவீது, தானியேல், இவங்களெல்லாம், ஏசாயாவுக்கு கூட கழுத்த ஒரு பாடிய ஸ்ட்ரைட்டா அறுத்தாங்க அப்படிலாம் இருக்குது. அவங்களெல்லாம் பேர் சொல்ல. ஆனா அவரு அந்த லிஸ்ட்ல இங்க இருக்கிற யாருமே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம எபிரேயர் புத்தகம் எழுதினால் சில பேரை யோசிச்சிருக்க மாட்டோம். நிச்சயமா நான் யோசிச்சிருக்க மாட்டேன் மோசையின் பெற்றோர். ஏன்னா மோசையின் பெற்றோர் குறித்து ரொம்ப இல்லை அங்க. நான் நிச்சயமா யோசிச்சிருக்க மாட்டேன் ராகாபை குறித்து. நீங்களும் யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சில பேரை யோசிச்சிருப்போம். ஆனா ஆபிரகாம் கூட அவன் செய்த எல்லா காரியத்தையும் சொல்ல, சில காரியத்தை சொல்லியிருக்கு. நம்ம யூஸ்வலா நினைக்கிறத அவர் சொல்லல. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான். பல பேர் யுத்தம் செஞ்சாங்க. தாவீது, கோலியாத்து, இல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. இப்படி பல பேர் கர்த்தருக்காக துணிச்சலான அதெல்லாம் வந்து கீழே சொல்ல. அதே மாதிரி எலியா, எலிசா எல்லாம் பெரிய பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ், ரொம்ப வல்லமையாய் ஊழியம் செய்தாங்க. ஆனா அவங்க பேர்லாம் எழுதாம சில பேரை எழுதிருக்கு. அது ஏன்னு நீங்க கொஞ்சம் சிந்திங்க, கவனிங்க. நான் சொல்ல போறது இல்ல, நீங்களா யோசிங்க. ஏன் இப்படி கொடுத்துருக்கு, இப்படிப்பட்டவர்களுடைய ஒரு செலக்டிவ் லிஸ்டா ஏன் இப்படி கொடுத்துருக்குன்னு யோசிங்க கொஞ்சம். இன்றைக்கு இந்த உதாரண புருஷர்கள்ல 11வது உதாரண புருஷருக்கு போறோம். போன வாரத்துல மோசையின் பெற்றோரை பார்த்தோம். எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 24 இருந்து 26 வரைக்கும் ஒரு சகோதரன் வாசிங்க. எபிரேயர் 11 24 இருந்து 26 வரைக்கும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்களில் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஒரு காரியம் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பாவத்துல சந்தோஷம் உண்டா? பாவத்துல இன்பம் உண்டா? யாராவது கொஞ்சம் ஓபன் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். பாவத்துல சந்தோஷம் உண்டா? உண்டு பிரதர், உண்டு பிரதர், உண்டுன்றீங்க. சுப்பராஜ். ஆனா இருக்கனாலதான் பாவம் செய்யறாங்க. அப்படியா? ஓகே, பரவாயில்ல, சரியான இடத்துலதான் இருக்கிறோம். சில பேரு பாவத்துல ஒன்னும் பெரிய சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கலாம். பாவத்துல நிச்சயமா சந்தோஷம் ஏதோ இருக்குது. அதனால நீங்க போய் யார்கிட்டயும் பாவத்துல இந்த சந்தோஷமும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உங்களை ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா, பாவத்தினால வருகிற சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுதான் உண்மையான உண்மை. அதனால நீங்க இன்னைக்கு கூட எகிப்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற மியூசியம் எக்கச்சக்கமா இருக்கு எகிப்துல. அங்க இருக்கிற இந்த வைத்திருக்கிற இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா எக்கச்சக்கமா இருந்துச்சு அங்க சொத்துகள், சுகங்கள்லாம். அதனால எகிப்தின் சுகங்கள் என்று சொல்லும் போது அதை நம்ம மறுக்க முடியாது, இருந்துச்சு. அந்த அந்த அங்க வச்சிருக்காங்க பாருங்க, அந்த மம்மீஸ்ல, அந்த கல்லறைகள்ல வச்சிருக்கிற சில கல்லறைகளே முழுசுமா தங்கத்திலேயே வச்சிருக்காங்க. அதனுடைய வேல்யூ கூட இன்னைக்கு அந்த தங்கத்தோட விலை என்னன்னு பார்த்தா கோடி 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 டாலர்ஸ்ல போகும். ஆனால் அப்ப மோசேக்கு அந்த இடத்துல அவ்வளத்தையும் அனுபவிக்கிறதுக்கு, அவனுக்கு பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு அவனுக்கு உரிமை இருந்திருக்குது. அதுல என்ன விஷயம்? அனித்தியமான பாவ சந்தோஷம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால அதுக்கு மேல அந்த வசனத்துல சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அப்படின்னா அந்த ஆக்சுவலி அந்த வார்த்தையோட அர்த்தம் இந்த கண்ணைய வேற பக்கம் திருப்புறது, டு லுக் அவே.
அந்த அந்த எகிப்தின் பாவ சந்தோஷங்களிலிருந்து அவன் கண்ணையே திருப்பிட்டான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம இந்த பாவமான சந்தோஷங்கள் அல்லது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் சீக்கிரமா விழுந்துருவோம். அது கண்களின் இச்சை என்று யோவான் சொல்லுகிறான். கண்களின் இச்சைனா வெறுமன இந்த ஒரு ஸ்திரீயை பார்க்கறது மாத்திரம் இல்ல. நான் பார்த்திருக்கேன், சில பேரு இன்னொருத்தர் போட்டிருக்க நகையை அப்படியே உத்து பார்ப்பாங்க, இன்னொருத்தர் போட்டிருக்கிற சாரிய பார்ப்பாங்க, அல்லது இந்த விண்டோல போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அங்க இது இருக்குதே அப்படின்னு. அப்ப அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை அது தேவையில்லாத காரியமா இருக்கலாம், உங்களால முடியாத காரியமா இருக்கலாம். ஆனா அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமா இதுல விழுவதற்கு சான்ஸ் இருக்கு. அவன் அப்படி மோசே அதுல இருந்து அப்படி கண்ணையை திருப்பிட்டான்னு போட்டிருக்கு. அந்த எகிப்து அவனுக்கு கொடுக்கிற எல்லா சந்தோஷம் நல்லா தெரியும், அவனுக்கு அதுலதான் இருந்தான் 40 வருஷம், அதை அனுபவிக்காம இல்ல அவன். ஆனால் ஒரு நேரத்துல அவனுடைய அழைப்பு தெரிஞ்ச உடனே அதுல இருந்து அப்படி கண்ணை திருப்பிட்டு தனக்கு தூரத்துல வைத்திருக்கிற அந்த அழைப்பு, தூரத்துல வைத்திருக்கிற காரியங்களை அவன் தெரிந்து கொண்டான். ஆமென். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அதுல நோக்கமா இருக்கிறான். அதாவது இந்த நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் தில்லுமுல்லு. நீங்க ஒன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அப்படின்னா நீங்க சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல, சரியாக ரொம்ப புத்திசாலித்தனமாக செஞ்சிருக்கீங்க. அதாவது இன்றைக்கு இந்த நாளைக்கு மடிய போகிற காரியத்திலிருந்து கண்ணை எடுத்துட்டு தூரத்துல எனக்கு அதிக பலன் வரப்போகுது, நித்தியத்துல பலன் வரப்போகுதுன்னு சரியான இடத்துல கண்ணை வைக்கிறீங்க. அதுதான் ஆமென். சோ ஊழியம் செய்வது இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம ஏதோ நம்மை வெறுத்து அப்படின்றது ஒரு சாதாரண நோக்கம் இல்ல, நமக்கு இருக்கிற நித்திய பலன் மேலே, இனி வரும் பலன் மேலே நம்ம நோக்கமா இருக்கிறோம். ஆமென். மோசே பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு அடுத்தாப்புல அவன் தகுதியா இருந்தான், ராஜாவாக வருவதற்கு. அதை விட்டான். அவன் பார்வோனுடைய மகளுடைய மகனாக இருந்ததுனால அவன் நிச்சயமாய் எகிப்துல வரப்போகிற அந்த பதவிக்கு, அவன் பார்வோனுடைய பதவிக்கு ரெடியா இருந்திருப்பான். அதுக்கு பதிலாக தேவனுடைய ஜனங்களுடைய உபத்திரவத்துல அவர்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான்னு போட்டிருக்கு. ஆமென். அது எப்படி தெரியும் நமக்கு? அதுக்கு நிரூபணம் எங்க இருக்குன்னா, அவன் போய் அவனுடைய சகோதரர்களாகிய அந்த அடிமையா இருந்த இஸ்ரவேலர்களை பார்க்கும்படியாக போனான். அப்பதான் அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு தான் இஸ்ரவேல் என்று தெரிஞ்சுதான் அங்க போய் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கும் போதோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த எகிப்தின் மேல இவன் பழி தீர்த்து அவனை கொன்று அங்கேயே அந்த மண்ணுல புதைச்சான். அப்ப செய்யும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வெளியே வந்துச்சுன்னா, இது தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாய் பார்வோன் இடத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறிடும். ஆனாலும் கூட துன்பத்துல இருக்கிற தன்னுடைய சகோதரர்களோட இஸ்ரவேலரோட அவன் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஆமென். அந்த இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க, 26வது வசனத்துல, எகிப்தில் உள்ள, நல்ல கவனிங்க, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா மோசே இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 1400 வருஷத்துக்கு முன்பாடி இருந்தான். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை. கிறிஸ்து அல்லது மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்று போட்டிருக்கு, இயேசுன்னு போடல, கிறிஸ்துன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படின்னா அந்த அபிஷேகத்தினால, அபிஷேகம் தேவனிடத்தில் அபிஷேகம் பண்ணப்படுகிற வருகிற நிந்தையை அவன் எகிப்துள்ள பொக்கிஷங்களுக்கு மேலாக எண்ணினான். இந்த 2 வார்த்தையும், நிந்தை, ரிப்ரோச், அபிஷேகம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இந்த 2 வார்த்தையும் நம்ம சங்கீதம் 89ல பார்க்கலாம். எல்லாரும் திருப்புங்க, சங்கீதம் 89ல ஒரு சிஸ்டர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 89 50 51 50 and 51. ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியால்
கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். நீர் அபிஷேகம் பண்ணினவர் அப்படின்னு அங்க சொல்லும்போது அதே சமயம் நிந்தனையும் பார்க்கிறோம். அதே அந்த அடியாருக்கு சுமக்கிற நிந்தனையும், இந்த ரெண்டு வார்த்தையும் அங்க பார்க்கலாம். அப்படின்னா ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு சரித்திரத்துல ஒரு மகத்தான ஒரு நோக்கம், அந்த ஜனங்களுடைய நோக்கம் என்னன்னா, உலகத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவை, கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்து என்று புதிய ஏற்பாட்டுல ஒரு பேர் போட்டிருக்கோம், பழைய ஏற்பாட்டுல மேசியா அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு போட்டிருக்கோம். அதனால சரித்திரம் முழுவதுமாய் அவர்களுக்கு அந்த மேசியாவோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இணைக்கப்பட்டிருந்தனால, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக மேசியா வருவார் என்று அந்த ஒரு காரியம் இருந்ததுனால, அவன் சத்துருவானவன், சாத்தானவன் தொடர்ந்து, அவன் தான் மேசியாவுக்கு எதிரி, அவன் தொடர்ந்து பலவிதமான எதிர்ப்புகளை கொண்டு வந்து கொண்டிருந்தான். எந்த சரித்திரத்துல எந்த நாட்கள் எடுத்தாலும், அது ஆதாம் நாட்கள்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் அந்த மேசியாவுக்கு முந்தைய இருக்கிறவர்கள் அழிக்கப்படும்படியாக மோசையை அழிக்க பார்த்தான். அப்படியே வரிசையா பார்க்கலாம் நீங்க எங்கெல்லாம் அந்த இதுக்கு வந்துச்சுன்னு. தாவீது எத்தனை தடவை சவுலை அழிக்க பார்த்தான், கொலை செய்ய பார்த்தான். அதனால இந்த ஜனங்கள் மேசியாவோடு அவருடைய நிந்தையோடு அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தாங்க. ஆமென். அதுதான் குறிப்பாக அங்க மோசே சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதே காரியம் தான் இருக்குது. இதே சாய்ஸ் மோசைக்கு இருந்துச்சு பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை என்ன சொல்லிருக்கு, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அது அவனுடைய விசுவாசத்தின் ஒரு ட்ரேட்மார்க். அது அதே போல நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு சாய்ஸ் இருக்குது. எனக்கும் உங்களுக்கு முன்பாக எகிப்தின் எல்லா விதமான சந்தோஷங்களும் இருக்குது, பாவத்தின் சந்தோஷங்கள் இருக்குது, சிற்றின்பங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையும் ரொம்ப ஒரு சோகமான காரியம். பல விசுவாசிகள், பல ஊழியக்காரர்கள் கூட உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் சிற்றின்பங்களை பார்த்து, இன்னைக்கு பாடணும் இல்லையா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன், அந்த காரியத்தை விட்டு விடுகிறார்கள். இந்த சாய்ஸ் தான் மோசைக்கு முன்பாக இருந்துச்சு. ஆனால் மோசே முன்னால பார்த்தான் அப்படின்னு இருக்குது. நாம் இயேசு கிறிஸ்து வரப்போகிற கிறிஸ்துவ, அவருடைய நிந்தையை வரப்போகிறத முன்னாடி பார்த்தான். நாமோ பின்னாலே, நமக்கு பின்னாலே கிறிஸ்து நிந்தையை சுமந்தார். ஆனால் நமக்கும் கூட பல சமயங்கள்ல கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே அவர் அந்த நிந்தையை சுமக்க வேண்டியிருக்கும். எகிப்தின் பொக்கிஷத்தை விட அதை நன்மையாக நினைக்க வேண்டும். இங்க மோசையினுடைய உதாரணத்துல பார்த்தோம். அவன் பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு தகுதியா இருந்தாலும் அவன் மேசியாவின், கிறிஸ்துவின் நிந்தையை எகிப்தில் இருந்த எல்லா சகல பொக்கிஷங்களுக்கும் மேலாக நினைத்தான். நீங்களும் நானும் இந்த இயேசு நிமித்தம் வருகிற நிந்தனையை எல்லா பொக்கிஷங்களுக்கும் மேலாக நம்ம நினைக்கிறோமா? அதனால ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு நிச்சயமாய் சொத்துக்களும் சுதந்திரங்களும் வருகிறது. அதை குறித்து நம்ம அதிகமாய் சபையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் நிந்தையும் வரும். பேதுரு சொன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பல சமயங்கள்ல நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரின் வல்லமை எனக்குள்ள இருந்தா, அவரை போல நான் அதிசயம் செய்ய முடிந்தால் நானும் கிறிஸ்துவோடு என்னை இணைத்துக் கொள்வேன். ஆனால் அதை செய்யும் போது இதை கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை நம்ம விட்டுவிட முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், நீங்க நம்ம பல ஊழியக்காரர்களை குறித்து யோசிக்கின்றோம். பவுலே எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் எல்லா அப்போஸ்தலரும் எடுத்துங்க. வல்லமை, அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. பேதுருவின் நிழல்ல வல்லமை இருந்துச்சு, பவுலுடைய துணியில வல்லமை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக பார்க்கிறோம். பாங்கே
T.L. ஆஸ்பான், ஓரல் ராபர்ட்ஸ், இப்படி பல பேர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர்களை கொண்டாடுறாங்க. அது அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. நம்ம ஊர்ல இருக்க ஒரு சின்ன பாஸ்டர், ஒரு மிஷினரிய பார்க்கலாம். ஆண்டவர் மூலமாக வலிமையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அதே சமயம் அந்த நான் சொன்ன எல்லா தேவ புருஷர்கள், ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் உபத்திரவங்கள் உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரங்கள், தங்களுடைய பாவங்கள்னாலே தவறுகள்னால செய்கிறத சொல்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய், இந்த ரெண்டும் நிச்சயமாய் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆமென். இதுதான் இன்னைக்கு மோசே சந்தித்த அந்த சாய்ஸ். எகிப்து சிற்றின்பமா தன்னுடைய சகோதரர்களோடு இணைத்து கொண்டு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையா, இந்த ரெண்டுல ஒண்ணு தெரிந்தெடுக்கிறது இன்னைக்கும் நமக்கு இருக்குது. மோசே அதை தெரிந்து எடுத்து கொண்ட போது என்ன ஆச்சுன்னா, இஸ்ரவேலை ரட்சிப்புக்குள்ள நடத்த போகிறவன் என்பதுல முதல் சோதனையை அவன் அதுல தேர்வு செஞ்சான், அதை பாஸ் பண்ணான். அந்த நேரத்துல அந்த காரியம் நடந்த போது அந்த எகிப்தியன் ஒரு இடத்துல சும்மா போய் நிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஆக்சிடென்டா நடந்துச்சுன்னு. அவன் ஏதோ போய் நின்னா, அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் கொடுத்தார். அதுல என்ன ஒரு காரியம்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் சோதிக்கும் போது, இந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்கும்போது, நமக்கு அந்த டெஸ்ட் இருக்குன்னு கூட தெரியாது. அது நிச்சயமா மோசைக்கு தெரியல, நமக்கும் தெரியாது. நான் இன்னைக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்ல வியாழக்கிழமை இப்படி உனக்கு உண்மையான ஒரு சோதனை வச்சிருக்கேன், அதுல நீ வந்துட்டேன்னா உனக்கு அடுத்த ப்ரமோஷன் வரும் அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல மாட்டார். ஏன்னா சொல்லிட்டா ஒருவேளை அது ஈஸியா இருக்கும், அந்த நேரத்துல எதிர்பார்த்து பண்ணலாம். ஆனா சில சமயங்கள் அது ஆக்சுவலா எதிர் பக்கமா இருக்கும். நம்ம எல்லாம் போச்சு அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம். அப்படி ஆண்டவர் என்னை விட்டுட்டாரே, என் கூட இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு எல்லாம் குண்டக்க மண்டக்க தலையில போயிட்டு இருக்குது. என்ன பிரயோஜனம், இதெல்லாம் விட்டுட்டு போனா பரவாயில்ல அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது, அந்த இடத்துல நீங்களும் நானும் என்னத்தை நினைக்கிறோம், என்னத்தை பேசுகிறோம், என்னத்தை செய்கிறோம் என்பதை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு தேவதூதன் அங்க இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம பேசுகிற நம்ம செய்கிற காரியங்கள், பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கிற ஒரு தேவதூதனுக்காக நமக்கு தெரியாது. டெஸ்ட் நடந்துட்டு. சரி, அடுத்த வசனத்துக்கு வருவோம். எபிரேயர் 11:27. சீக்கிரமா வாசிங்க யாராவது. விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல. வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் ஆதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். இன்னும் மோசேயினுடைய வாழ்க்கையில தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். இங்கிலீஷ் சொல்லிருக்கு, he endured. அவன் உறுதியாய் தரித்திருந்தானோ. ஏன்? அதரிசனமானவரை, கண்களாலே பார்க்க முடியாதவரை சீயிங் ஹிம், அவரை பார்க்கிறதுனாலே அவன் உறுதியாய் தரித்திருந்தான். ஆமென். அவனுக்கு எதிராக ராஜா இருக்கிறான். அந்த ராஜா கிட்ட போய் மஸ்கா பாலிஷ் போட்டு தன்னுடைய பதவியை காத்து கொள்ளாமல் அவன் எகிப்தை விட்டு ஓடினான். ஓடி ஒரு யாரும் போக முடியாத ஒரு பாலைவனம் மீதியான தேசத்துக்கு போயிட்டான். அங்க யாரும் போய் தேட கூட மாட்டாங்க. அடுத்த 40 வருஷம் பிரதர், ஒரு ராஜாவா 40 வருஷம் இருந்தவன் அடுத்த 40 வருஷம் ஒரு சில ஆடுகள், பெரிய இதெல்லாம் இல்ல, பண்ணையெல்லாம் இல்ல அவனுக்கு. அந்த 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 அவ்வளவு ஒரு பாலைவனமா இருக்கிற இடத்துல எவ்வளவு ஆடு கொண்டு வச்சிருக்க முடியும்? அதை வச்சுக்கிட்டு இருந்தான். உண்மையிலேயே ஒரு ஒரு அருமையான உண்மையான தியாகம் செஞ்சான். எகிப்தின் சிங்காசனத்துல வீற்றிருக்கக்கூடியவன் என்று நீங்க யோசிச்சீங்கன்னா அவன் அந்த நிலைமைக்கு வந்தான். நம்ம நினைக்கலாம் ஒருவேளை அவனா இல்ல அப்படி தள்ளப்பட்டான். இல்ல, அவன் சூஸ் பண்ணான், அவன் அதை தெரிந்து கொண்டான். ஏனென்றால் அந்த காரியம் நடந்திருந்த போது கூட அங்க போய் பண்ணிருக்கலாம். அவன் சொல்லியிருக்கலாம், இது ஒரு தப்பா நடந்துருச்சு, இந்த எகிப்தியனும் இது பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஈஸியா போய் சொல்லி டபாச்சிருக்கலாம். ஏன்னா அவன் பார்வனுடைய என்ன சொல்ல முடியும்? ஆனா இதெல்லாம் செஞ்சதுனால அந்த 40 வருஷம் தொடர்ந்து
இருந்தான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் தரித்தான். இங்க நம்ம வேதத்துல பார்க்கல, சரித்திரத்துல பார்க்கிறோம். அந்த 40 வருஷம் அவனுக்கு வீணான வருஷங்கள் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்கிற அந்த ஆதியாகமத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், எழுத அவனுக்கு கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, ஆதியாகமம் இல்லாம நீங்கள் நான் என்ன செஞ்சிருப்போம்? ஆமென். எவ்வளவு ஒரு அதுக்காக ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு சில சமயம் மொழிபெயர்க்க கூட 40 வருஷம் எடுத்துக்கிறாங்க ஒரு பைபிள. ஆக்சுவலா அந்த ஒரு முதல் புத்தகத்தை எழுதும்படியான அந்த ஸ்லாக்கியத்துக்கு 40 வருஷம் ஆண்டவர் அவன் வேஸ்ட் பண்ணல. ஆனா அவனுடைய 2வது டெஸ்ட் அந்த 40 வருஷத்துல தேவனை மறுத்து வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். எனக்கு ஒண்ணு வேணாயா. ஆனா அந்த இடத்துலயும் 2வது பரீட்சையும் அவன் பாஸ் பண்ணான். ஏன்னா ஆண்டவர் அவரை வெறுத்து ஒதுக்கியவர்கள், அவருக்கு எதிராக நின்று அவரை தூஷணம் பண்ணுகிறவர்களை கூப்பிட மாட்டார் ஊழியத்துக்கு. அவன் உண்மையாதான் இருந்திருக்கான். ஆனா அவனுக்கு இன்னும் தெரியல அந்த அழைப்புல இருக்கிறோமா இல்லையான்னு. ஆனா ரொம்ப தாழ்மையெல்லாம் கற்றுக்கொண்டான், நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டான். ஆண்டவர் ரெவலேஷன் நாலேஜ் அவனுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆமே. நான் நினைக்கிறேன் பிரதர், முதல் 40 வருஷத்துல அவன் பார்வோனுடைய அரண்மனையில பெரிய பெரிய யுத்தங்களை செய்து பல ராஜ்யங்களை அவன் வென்றான் என்று சரித்திரத்துல வாசிக்கிறோம், பைபிள்ல இல்ல. ஆனா அந்த வெற்றிகளுக்கும் இந்த 2வது 40 வருஷத்துல அந்த மீதியான தேசத்துல ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு தேவனிடத்துல பாதத்துல கற்றுக்கொண்டு ஆதியாகமத்தை எழுதி அந்த 2ஐயும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவன் ஜெயித்திருந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவன் வாழ்நாளிலேயே கூட தோத்துருப்பான். இன்னைக்கு எழுத்து ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த ஆதியாகமோ யுக யுகமாய் நிற்கிறது, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குது. நான் ஆதியாகமோ ஈட்டிய கேம்ப்ல நடத்தும் போது ரசிக்கப்பட்ட பாக்கியராஜ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரசிக்கப்பட்டாங்க ஆதியாகமம் நடத்தும் போது. ஆமென். அப்படிலாம் இதுல என்ன ஒரு ஃபெய்த் பிரின்சிபல் நம்பர் 11, இதுல ஒரு காரியம் கற்றுக்கொள்றது முன்னாடியே கத்துக்கிட்டோம். விசுவாசம் என்பது ராஜாக்கள் அதிகாரிகளுக்கு இருக்கிற பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது. ஃபெய்த் டெலிவர்ஸ் ஃப்ரம் ஃபியர் ஆஃப் அன்காட்லி ரூலர்ஸ். தேவனுக்கு பயப்படாத, தேவனுக்கு எதிராயிருக்கிற ராஜாக்கள் அதிகாரிகளை குறித்து இருக்கிற உங்களுடைய பயத்திலிருந்து விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமென். ஆக்சுவலா இந்த காரியம் இந்த பைபிள் இந்த அதிகாரத்துல முழுசுமா பார்க்கறதுல பார்க்கலாம். அதே சமயம் இன்னொரு காரியமும் கத்துக்கிறோம் இந்த மோசே மூலமாக. அதரிசமான காரியங்களை நாம் பார்க்கும்போது உறுதியாய் தரித்திருக்க முடியும். ஆமென். சொல்லவா திருப்பி? So seeing the invisible is the key to endurance. உறுதியாய் தரித்திருக்குவதற்கு ஒரு திறவுகோல் என்னன்னா, கண்களாலே இன்னும் பார்க்காதவர்களை நாம் தரிசிக்க வேண்டும். அப்படிதான் ஆரம்பிச்சது எபிரேயர் 11:1வது வசனம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? விசுவாசம் என்னன்னு ஒரு டெஃபினேஷன் இருந்துச்சு. யாருக்கு ஞாபகம் இருக்கவங்க சொல்லுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அந்த பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதுவரைக்கும் காணப்படாதவைகளை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தால் நாம் உறுதியாய் தரித்திருக்க முடியும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 இது கூட பல பேருக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏன்னா ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு அதிசீக்கிரத்துல நீங்க. அந்த வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஆமென். அவர் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டார், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்படின்னா இந்த காரியத்துல இருக்கும்போதுதான் நம்ம லேசாயிருவோம். நம்ம உபத்திரவம் எல்லாம் லேசாயிரும். நம்முடைய நுகம் நாம் சுமந்திருக்கிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அந்த பாரம் எல்லாம் இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆமென். அப்ப இந்த நிந்தைகள், இந்த வேதனைகள் நமக்கு நன்மைகளை செய்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நித்திய காரியத்தை செய்கிறது. எப்ப? ஒரு கண்டிஷன் தான். எப்ப? நம்ம காணப்படாதவைகளை நோக்கி கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனைகள், நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நமக்கு வருகிற வேதனைகள், எதிர்ப்புகள்
நாம் எந்த அளவுக்கு நான் காணப்படாத தேவனையும் காணப்படாத பரலோக ராஜ்யத்தையும் காணப்படாத அவருடைய வல்லமையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறனோ, சீக்கிரமாய் ரட்சிப்பு வருகிறது. அதை இன்னும் கையில பார்க்கல, கண்ணுல பார்க்கல, ஆனா அதை நான் பார்க்கிறேன், என்னுடைய விசுவாச கண்கள்னால பார்க்கிறேன். அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாய் இந்த உபத்திரவங்களும் வேதனைகளும் எனக்குள்ளே ஒரு நித்திய கன மகிமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா எந்த நிமிஷத்துல நான் அந்த அதரிசமான காரியங்கள், காணப்படாத காரியங்கள் என் கண்களை எடுக்கிறனோ, உடனேயே நான் ஒரு வெறுப்புக்குள்ளும் ஒரு அவநம்பிக்கைக்குள்ளும் வந்து விடுவேன். என்னுடைய விசுவாசம் குறைந்து விடும், அவிந்து விடும். நான் ஒப்புரவாகுவதற்கு நான் தயாராக இருப்பேன். அதனால அந்த மோசையினுடைய வாழ்க்கையில என்னன்னா, அடுத்த 2வது 40 வருஷம் இருக்கு பாருங்க, அவன் 40 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் அவன் காணப்படாத அதரிசமானவரை தரிசித்து கொண்டே இருந்ததுனால அவன் உறுதியா இருந்தான். அப்படிதான் அவன் அந்த 40 வருஷம் பொழைச்சான். நீங்களும் நானும் அந்த 40 வருஷத்துல வாழ்க்கைய போச்சு விட்டுருப்போம் விரக்தியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் பைபிள்ல, அந்த 2வது 40வது வருஷத்தை குறித்து ஒரு வசனமோ 2 வசனமோ தான் இருக்குது. ஆனா அடிக்கடி எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினார். இந்த நாட்டுல நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அமெரிக்கால இருந்து வந்து கையில ஒரு பைசா இல்லாம உட்கார்ந்துருந்தேன். அப்ப அந்த வசனம் மூலமா 2 நாள் ஆண்டவர்கிட்ட என்கிட்ட பேசினார். அது நடந்து இப்ப ஆல்மோஸ்ட் 30 வருஷம் ஆச்சு. ஆனா அதுதான் என்னுடைய விசுவாசத்தை ஓட வைத்து கொண்டிருக்கிறது. அந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. அவன் 40 வருஷத்தை நீ யோசிச்சு பாரு, நான் ஒண்ணுமே சொல்லல, ஆனா நீ நினைக்காத நான் ஒண்ணும் செய்யல, அவனும் ஒண்ணுல இல்லைன்னு. நிறைய காரியம் நடந்துச்சு. ஆனாங்க அது எனக்கும் மோசைக்கும் நடுவுல இருக்க பர்சனலான காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள். அதை நான் எழுதி வைக்கல, மோசையும் எழுதல, நான் அதை எழுத அனுபவிக்கல அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏனென்றால் பர்சனல் பேட்டில், தனிப்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிற காரியம். இப்ப என் வாழ்க்கையில தனிப்பட்ட காரியத்துல கடந்த சில வருஷங்களாக பல போராட்டங்கள்ல போய் கொண்டிருக்கேன். அதை உட்காந்து எல்லார்ட்டையும் சொல்றதுக்காக ஆண்டவர் அந்த போராட்டத்தை எனக்கு அனுமதிக்கல. சில பேர் லோன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நான் ஆண்டவரோடு உறவாட வேண்டும், ஆண்டவரோடு கம்யூனிகேட் பண்ணும், போராட கூட வேண்டும். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா மோசே அந்த 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 2-3 வசனம் முடிஞ்சு அந்த அவியாத முட்புதரில் ஆண்டவர் தரிசனம் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா. அவன் பேசுறான் பாருங்க, ஆர்கியூ எல்லாம் பண்ணுவான், அவரோட விவாதிப்பான். என்ன அனுப்பாதீங்க, யாரையாவது அனுப்புங்க அப்படின்னா. இந்த காரியம் நடந்துகிட்டே இருந்திருக்குது. அதிசயமா அங்க நடக்கல, அது தொடர்ந்து நடந்த காரியம். அதனால நாம் இந்த உறுதியாய் தரித்திருக்கிற வேண்டிய அந்த ஒரு நிலையில போகும்போது நிச்சயமாய் நீங்க தரித்திருக்கணும், நான் தரித்திருக்கணும். சபையை நம்பாதீங்க, குடும்பத்தை நம்பாதீங்க, நண்பர்களை நம்பாதீங்க. இல்ல, இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய காரியம். உங்க விசுவாசத்தை தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் நிச்சயமாய் சோதனைக்குள்ளாக்குவார். அந்த நேரத்துல அதுல தொடர்ந்து தாண்டி போக வேண்டியதுக்கு ஒரே காரியம், நான் காணப்படாதவரை காணப்படாதவைகளை நான் தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயம் அதற்கு எதிர்மாறாக சாலமோன் ராஜா அவர் அந்த பிரசங்கி எழுதும் போது பின்வாங்கி இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். பின்வாங்கிய வாழ்க்கை. அந்த சாலமோன் ராஜா மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றவர், வெளிப்பாடுகளை பெற்றவர், அதிகமாய் தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தாரு. ஆனால் நீங்க பிரசங்கி புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா பல விதங்களிலே அது ஒரு நெகட்டிவா இருக்கும். பாதகமான ஒரு ஒரு அவிசுவாசம் நிறைய இருக்கும், கேள்விகள் நிறைய இருக்கும், சினிக்கல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படின்னா ஏதோ என்ன நடக்குது அதுன்னு. ஏன் அவர் சொல்றத கேட்டீங்கன்னா ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் கேள்வி கேட்கிற ஆளா இருந்தா உங்களுக்கு பிரசங்கி பிடிக்கும். நான் சில சமயம் நான் ரசிக்கப்பட்ட புதுசுல எனக்கு பிரசங்கி ரொம்ப பிடிக்கும். இப்பதான் எனக்கு தெரியுது ஏன் பிடிச்சிச்சுன்னு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பிரசங்கிய இங்க முசாஃபால எடுத்தது இல்லை இந்த 30 வருஷத்துல. ஏனென்றால் அதுல நிறைய அவர் கண்ணோட்டம் வேற விதமான கண்ணோட்டம். ஏன் தெரியுமா? அவர் சொல்றதுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அதுல அவிசுவாசம் நிறைந்திருக்கிறது. அப்ப என்ன ஆச்சு சாலமனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில? நல்ல அந்த புத்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா
வானத்தின் கீழே இருக்கிற காரியங்கள், வானத்தின் கீழே இருக்கிற காரியங்கள்னு சொல்லுவான். இதுல ஒண்ணும் இல்ல, சலிப்பும் சஞ்சலமும் இதா இருக்குது. வானத்தின் கீழே எல்லாம் முன்னாடி நடந்தா இன்னைக்கு நடக்குது. அப்படின்னா என்னன்னா நித்தியத்துல வானத்துக்கு மேலன்னு சொல்லலாம். நான் கண்ணால பார்க்க முடியாத காரியங்களை பார்க்காமல் ஒரு நாள்ல பார்த்துதான் அவன் ஜெபிச்சான். அந்த ஆலயத்துல அருமையான ஜெபத்தை ஜெபிச்சான். அவன் ஆண்டவரெல்லாம் பார்க்கல, அதுக்கு மேல இருக்க பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்தான். ஆனா இந்த நாட்களிலே, அவன் கடைசி நாட்களிலே இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் மாத்திரம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அவனுடைய விசுவாசத்தை இழந்து ஒரு அவநம்பிக்கை உள்ள மனுஷனாக மாறினான். அப்ப இந்த 12வது காரியம், இந்த விசுவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்வது, காணப்படாதவைகளை பார்த்து நம்ம கண்ணை காணப்படாதவைகள் மேலேயே வைக்கிறது தான் என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தொடர்ந்து போவதற்கு ஒரு திறவுகோல், தொடர்ந்து உறுதியாய் அதில் இருப்பதற்கு ஒரு திறவுகோல். இட் இஸ் த கீ டு என்டியூரன்ஸ் அண்ட் என்டியூரிங் ஃபெய்த். உறுதியாய் தொடர்ந்து இருக்கிற விசுவாசத்துக்கு அது திறவுகோல். ஆமென். கண்ணை அங்கிருந்து எடுக்கக்கூடாது. எபிரேயர் 11:28 யாராவது வாசிங்க. விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலனாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஆமென். இது இந்த பஸ்கா என்கிற அந்த பண்டிகையை குறித்து இஸ்ரவேல் சரித்திரத்துல இருந்தது குறித்து நீங்க 12வது அதிகாரத்துல நீங்க போய் படிச்சுக்கலாம். 21-30 வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் படிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னா பஸ்கானா என்னன்னு எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. சுருக்கமா சொல்றேன். எகிப்தியர் மேல தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை, கோபத்தை கொண்டு வர போனார். ஏனென்றால் பார்வோன் தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான். தேவன் இஸ்ரவேலரை விட்டு என்று ஆராதிக்க விடுன்னு சொன்னதை கேட்காம அதுக்கு கீழ்ப்படியாம இருந்தான். அதனால தேவனுடைய நியாய தீர்ப்பு சாத்தான் கிட்ட இருந்து இல்ல. சாத்தான் நியாய தீர்க்க மாட்டான். தேவன் ஒருவர் நியாயாதிபதி. தேவனுடைய நியாய தீர்ப்பு அழிக்கிற ஒரு தேவதூதன், தேவனிடத்துல வந்த தேவதூதன், அந்த நாடு முழுவதுமாய் அந்த தேவதூதன் சென்று அந்த ராத்திரியில ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற முதற் பேரான பிள்ளையை சங்கரிப்பான். முதற் பேராக இருக்கிற மிருகங்களை கூட சங்கரிப்பான்னு இருக்கு. அப்படின்னா எங்கெல்லாம் அங்க முதற் பேரான முதலாக பிறந்தது மனுஷனோ மனுஷியோ விலங்கோ அந்த நடுராத்திரியிலே சங்கரிக்கப்பட போகுது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் பாதுகாக்கும்படியாக தேவன் இந்த பஸ்கா என்ற ஒரு நியமத்தை உண்டாக்கினார். அந்த ராத்திரியில ஒவ்வொரு இஸ்ரவேல் தகப்பனும் ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்து சொன்ன நேரத்திலே சொன்ன நாளிலே அவர்கள் அதை பலி செய்து அதனுடைய இரத்தத்தை ஒரு பேசன்ல ஒரு தட்டுல எடுத்து அதை அவன் வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுல வெளிய அந்த நிலை கால்கள் இருக்கும் இல்லையா டோருக்கு, அந்த நிலை கால்கள்ல மேலையும் லிண்டல்னு சொல்லுவாங்க, அந்த மேல இருக்க போஸ்ட்லயும் 2 சைட்லயும் இருக்குது பாருங்க நிலைக்குல, அது 2லயும் 3 பக்கம் தான். கீழே இருக்கிறதுல பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ரத்தம் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம், அது மேல யாரும் நடந்து போக கூடாது. அதனால இந்த 3 பக்கமும் 2 சைட்லயும் டாப்லயும் தெளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்ப 2வது பகுதி இந்த பஸ்கா பண்டிகையினுடையது. இஸ்ரவேல் அந்த சாயந்தரத்துல இந்த அடிக்கப்பட்ட ஆட்டின் இறைச்சியை உண்ண வேண்டும். அதோடு சேர்த்து கசப்பான கீரைகளையும் சேர்த்து தங்களுடைய அறையை கட்டி கொண்டு அவர்கள் அதுக்கப்புறம், ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்ச நேரம் சீக்கிரமாய் அவங்க அந்த ஒரு பெரிய 40 வருஷ பயணத்தை எடுக்க போறாங்க, அதுக்கு தயாராகும்படியாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கூட இந்த காரியங்கள் யூத கலாச்சாரத்துல எத்தனையோ 3000 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் அது செய்யறாங்க.
அதை ஞாபகத்துக்காக. அப்ப மோசேக்கு என்ன செய்ய சொன்னாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் எங்கெல்லாம் பலியான மிருகங்கள்னு பழைய ஏற்பாட்டுல பாக்குறோமோ, குறிப்பாக ஆட்டுக்குட்டி என்பதெல்லாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூறு நிழலாக பழைய ஏற்பாடு இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவர். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொன்னா, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஆண்டவரை காட்டி சொன்னான். அதனால இந்த பஸ்கா பண்டிகை வரும்போது இந்த ஆட்டுக்குட்டியை தான் அவங்க நினைப்பாங்க. அதனால யோவான் ஸ்நானகன் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அதான் சொன்னான், இந்த தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து இவர் இந்த யூத ஜனங்களுக்கு மாத்திரம் மீட்பை கொடுக்கறது இல்ல, அவர் இந்த உலகத்தின் பாவங்களை உலகத்துக்கு முழுவதுமாய் மீட்க கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்கும் உங்களுக்கும், நானும் யூதர் கிடையாது, ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுல முக்கியமா அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம், அந்த பஸ்காவில் என்ன முக்கியமான காரியம்னா, ஒரே ஒரு விதத்துலதான் அந்த ரத்தத்தை வந்து அங்க வைக்கலாம். ஒவ்வொரு வீட்டின் தகப்பனும் ஒரு ஈசாப்பு என்றது ஒரு சாதாரண அந்த ஊர்ல இருக்கிற ஒரு புல்லு செடி, சாதாரணமா அங்க கிடைக்கும், ஒரு விசேஷமானது இல்ல. அதை எடுத்து அந்த பாத்திரத்துல இருக்கிற ரத்தத்துல அத வீட்டுக்கு வெளியே அந்த நிலையிலையும் அந்த சைட்லயும் அவன் இதை வச்சு தெளிக்கணும். இந்த ஈசாப் என்ற புல்லு, அந்த புதரை வச்சு புல்லு, அப்பதான் அங்க பாதுகாவல் இருக்கும். ஆமென். இந்த பேசின்ல இருந்து இந்த தட்டுல இருந்து இந்த வீட்டின் பாதுகாவலுக்கு இந்த ரத்தத்தை எடுப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னது? இந்த சின்ன ஒரு புல்லு கையை எடுத்து அப்படி தெளிக்கிறது. அந்த ஈசாப்பு என்பது ரொம்ப ஒரு மலிவான ஒரு சாதாரண ஒரு புல்லு, அது ஒண்ணும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. ஆமென். இப்போ இன்னைக்கு இருக்கிற காரியத்தை யோசிச்சு பாவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்திய போது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் மீட்புக்காக அந்த ரத்தத்தை சிந்தி முடித்து விட்டார். ஆமென். ஆனால் அவர் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார் என்ற சத்தியம் மாத்திரம் ஒருவனையும் பாதுகாக்க முடியாது. அந்த ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அங்கிருந்து நாம் இருக்கிற நம்முடைய நிலைமைக்கு வந்து அங்க எங்க நமக்கு பாதுகாவல் வேணுமோ, என் இதயம், என் வாழ்வு, என் குடும்பத்தின் வாழ்வு எங்க நமக்கு பாதுகாவல் வேணுமோ அங்க எப்படி வர முடியும்? ஒரே ஒரு வழிதான். அன்னைக்கு அங்க ஏசோப்பு இல்லையா, அதை வச்சு அவங்க பண்ணணும். இன்னைக்கு நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரு, நம்ம வாயின் அறிக்கை. அதுதான் இயேசுவின் ரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில தெளிப்பது. எப்படி சொல்றேன்? வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இருக்குது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வேணும். அந்த ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை. ஆனால் அந்த ரத்தத்தை தங்கள் சாட்சியின் வசனத்தை வைத்து அவர்கள் ஜெயித்தார்கள். அப்படிதான் நம்ம பாதுகாவலை பெற முடியும். அவர்கள் சத்ருவை அப்படித்தான் மேற்கொண்டாங்க. எப்ப தேவ வசனத்தை, இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்ற தேவ வசனத்தை அவர்கள் வாயினாலே அறிக்கை செய்யும் போது, அதனால்தான் அப்படியே ஊம கொட்டானாட்டம் தயவு செய்து உட்கார்ந்துருக்காங்க. ஜபத்துல மாத்திரம் இல்ல, எங்கேயுமே பாசிவா உட்கார்ந்துருக்க கூடாது. உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காதுல கேட்டுட்டு அப்படியே காதுல போறது, ஒரு காதுல வந்துட்டு இன்னொரு காதுல போயிடும். தயவு செய்து சகோதர சகோதரியா அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை இங்கே மைக்கு திறக்கிறதுக்கு உங்களுக்கு அறிக்கை செய்யலைன்னா உங்களோட உங்க கணவனோ மனைவியோ நண்பர்களோ இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயாவது அறிக்கை செய்யுங்க. ஆமென். அறிக்கை செய்யும் போதுதான் நீங்கள் இந்த ரத்தத்தின் வல்லமையை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். அப்பதான் உங்களுக்கு மீட்பு, உங்களுக்கு பாதுகாவல், உங்க குடும்பத்துக்கு பாதுகாவல், உங்க சபைக்கு பாதுகாவல், உங்க நண்பர்களுக்கு பாதுகாவல். ரத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். ஆனால் அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அது தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கு தான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. தெளிக்கணும். ஆமென். உங்க வார்த்தையினால தெளிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு அருமையான விதத்துல, இன்னொரு விதத்துல நாம் எதுக்காக அறிக்கை செய்யணும், டெஸ்டிமனி, எதற்காக சாட்சியாக கொடுக்கணும், எதற்காக சரியான காரியங்களை நம்ம வாயினால் அறிக்கை செய்யணும் என்பதற்கு இன்னொரு அருமையான சித்திரமாக இருக்குது.
நீங்க இயேசுவை விசுவாசிக்கலாம், நீங்க இயேசுவின் இரத்தத்தை கூட விசுவாசிக்கலாம். ஆனால் அந்த அறிக்கை செய்கிற வரைக்கும் அந்த இரத்தம் உங்க வாழ்க்கையில அபியாசப்படவிடவில்லை. ஆமென். அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னபடி காலையில எந்திரிச்சோன்னா நான் என் மனைவியும் இதை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனியன் எடுக்கும்போது எப்படியாவது ஏன் அந்த ஞாபகம் வரும்போது வாயினால அறிக்கை செய்யணும். அவருடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன். ஆமென். அதுல போர் அடிக்கிறது ஒண்ணும் கிடையாது. அதனால்தான் எனக்கு வல்லமை, அதனால்தான் எனக்கு பாதுகாவல், அதனால்தான் எனக்கு மீட்பு, அதனால்தான் எனக்கு ரட்சிப்பு. அதன் மூலமாக தான் நான் தேவனுடைய சமூகத்துல போய் அவரை எளிதாக பார்க்க முடிகிறது, அவரோடு பேச முடிகிறது. ஆமென். சோ இதுல இருந்து ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்ட 2 விசுவாச காரியங்களை திரும்ப இடத்துல கற்றுக்கொள்கிறோம். பிரின்சிபல் நம்பர் 7, 7ஆவதாக கற்றுக்கொண்டது faith must be confessed. விசுவாசம் என்பது அறிக்கை செய்யப்பட வேண்டும். 9வது பிரின்சிபல் நம்ம கற்றுக்கொண்டது God honors the confession of our faith. தேவன் நம்முடைய விசுவாச அறிக்கையை அங்கீகரித்து அதை கனம் பண்ணுகிறார். தேவன் அதை கனம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த விசுவாச அறிக்கை என்பது வெளியே அந்த வீட்டுல வெளியரங்கமா வந்தது. அப்ப தேவன் வெளியரங்கமாய் பார்த்து தேவனுடைய இந்த தூதன் அழிக்க வந்த தேவதூதன் நேரடியாக பார்க்கும்படியாக அவர்களை பாதுகாக்கும்படியாக வந்தது. பாஸ் ஓவர் அல்லது பஸ்கா என்பதனுடைய எபிரேய வார்த்தை பெசாக் அல்லது பாஸ் ஓவர், கடந்து போவார். அதான் பஸ்கானா, கடந்து போவார் என்ற வார்த்தைக்கு பசாக் என்று பேரு. அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பு உங்க வீட்டுல வர்றதுக்கு முன்பாக வராம அப்படியே கடந்து போகுதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த இரத்தத்தினுடைய நோக்கம். தேவ கோபாக்கினை, தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேலின் வீடுகளிலிருந்து வராமல் கடந்து போகும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அடுத்த வசனத்துக்கு போக போறோம். 29வது வசனம், அதோட முடிச்சுக்குவோம். இந்த கடைசியாக மோசேயும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டான். தன்னுடைய விசுவாசத்தோடு அவங்களும் ஐக்கியப்படும்படியாக. ஒரு தலைவன் அல்லது ஊழியக்காரன் தான் மட்டும் விசுவாசமா இருந்தா போதாது, அவனுடைய பாரம் எல்லாம் தன்னுடைய ஜனங்களும் அந்த விசுவாசத்துல சேர வேண்டும். ஆமென். ஆரம்பத்துல கிட்டத்தட்ட அவன் மாத்திரம் தான் தன்னுடைய சொந்த விசுவாசத்தினாலதான் காரியங்களை செய்து கொண்டிருந்தான், ஊழியம் செய்து கொண்டிருந்தான். பார்வோனோடையும் சரி எகிப்தியரோடும் சரி அவன் அந்த தன்னுடைய விசுவாசத்தினால இந்த போராட்டத்தை போராடி கொண்டு இருந்தான். ஆனா இந்த இடத்துல வரும்போது 29வது வசனத்துல வரும்போது அந்த தன்னுடைய ஜனங்களும் அவனுடைய விசுவாசத்தோடு பங்கேற்கும்படியாக இருந்ததுனால அந்த இடத்துல அவங்க மோசையை பார்த்து மாத்திரம் சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னு போட்டிருக்கு. வாசிங்க 29வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல் கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அந்த அந்த இதுல என்ன ஒரு பெரிய சாதனைன்னா, அங்க அந்த சிவந்த சமுத்திரத்தை ஒரு கட்டாந்தரை உலர்ந்த தலையை போல கடந்து போனாங்கன்னு நீங்க பார்க்கலாம். வீட்டுல போய் பாருங்க. யாத்ராகமும் 14வது அதிகாரத்துல இருக்குது, 21ல இருந்து 29 வரைக்கும். அது விசுவாசம். இன்னைக்கு மத்தியானம் கூட நானும் என் மனைவியும் பேசிக்கணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி அந்த தண்ணி எல்லாம் அப்படியே போயிடல. அந்த தண்ணி எல்லாம் அப்படி ஒரு வாலாட்டம் அப்படி இருந்துச்சு. நீங்க யாராவது 10 Commandments அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படியே நிக்குது அது, இந்த பக்கம் தண்ணி அப்படியே நிக்குது. அது பெரிய அதிசயம். கட்டாந்தரையா இருந்தாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு நிக்குது. எத்தனை பேர் நம்ம கடந்துட்டு போயிடும். அதுக்கு விசுவாசம் ரொம்ப வேணும் உள்ள நடந்து போறதுக்கு. நீங்க நினைக்கலாம் கட்டாந்தரை தானே, சத்தி தண்ணி இருக்குது. ஏன்னா எகிப்தியரும் அப்படி செய்ய பார்த்தாங்க, அவங்க அமிழ்ந்து போனார்கள் இருக்குது. அதனால யார் நடந்து போனாலும் விசுவாசம் இல்லாம அவங்க நடந்து போயிருந்தா எகிப்தியனுக்கு நடந்திருக்கும். அவன் மோசே அந்த கோலை காமிச்ச உடனே அதுலயும் பாருங்க, இதை திரும்ப திரும்ப அடுத்த வாரம் கூட கவனிக்க போறோம். விசுவாசம் என்பதற்கு ஒரு கிரியை வேணும். இந்த கிரியை என்று சொல்லும் போது பல பேர் தப்பா நினைச்சுக்கிறோம். கிரியை என்றால் நம்முடைய உழைப்பு, நற்கிரியைகள் அது இருக்கலாம் சில சமயங்கள்ல. ஆனால் அந்த குச்சியை காட்டுறது, கோலை காட்டுறது கிரியை. இதுதான் இந்த எபிரேயர் 11ல இருக்கிற விசுவாசத்தின் வீரர்களுடைய சில அடையாளங்கள் நான் சொன்னேன், உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தேன். நல்லா பாருங்க. அவங்க பெரிய யுத்தம் எல்லாம் செய்யல, நிறைய தடவை செஞ்சது சிம்பிளான காரியம், ஆனா முக்கியமான காரியம்.
பல சமயங்கள்ல ஒரு சிம்பிளான காரியத்தை தான் ஆண்டவர் செய்ய சொல்வார். அது என்னன்னா விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது. நீங்க ஏதோ முயற்சி செய்வதல்ல. faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனால் அந்த இடத்துல மோசேனுடைய காரியம் என்னன்னா, அவன் அந்த குச்சியை அவன் இடையனின் கோலை நேரா சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி காட்டுறது. நீங்க நினைக்கலாம் இது என்ன பெரிய காரியம். ஆண்டவர் சொன்னா அது பெரிய காரியம், நீங்க நீட்டணும். எத்தனை பேர் நீட்டுவீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஆண்டவரை, இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, பின்னாடி பாரம் வந்துட்டு இருக்கான், இந்த ஜனங்கள்லாம் எங்கிட்ட அடி தடி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, குச்சியை போய் காட்டுன்னு சொல்றீங்களே. அதுக்கு முன்னாடியும் நடந்ததில்லை, பின்னாடியும் நடந்ததில்லை. ஆனால் அவன் செய்த போது தேவன் ஒரு காற்றை அனுப்பி அந்த தண்ணீரை பிரித்தார். அதனால என்ன ஆச்சு, இந்த ஒரு உதாரணத்துல, இந்த விசுவாச உதாரணத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த விசுவாசம் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதுல போனதுனால அவர்களுக்கும் எகிப்துவுக்கும் ஒரு ஃபைனல் செப்பரேஷன், கடைசியாக ஒரு செப்பரேஷன் வந்துச்சு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த போது அவர்கள் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா இங்க இஸ்ரவேல் எகிப்திலிருந்து எப்படி விலகினாங்கன்னா தண்ணீர் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், பிரிக்கப்பட்டார்கள். பவுல் இதை சொல்றான். 1 கொரிந்தியர், யாராவது எடுங்க, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 4 வசனம். இது நமக்கும் அது பாடமாக பவுல் சொல்லி கொடுக்கிறான் கிறிஸ்தவர்களுக்கும். 1 கொரிந்தியர் 10 முதல் 4 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். பவுல் சொல்றான், இந்த உண்மையை நீங்கள் அறியாதிருப்பதை நான் விரும்பவில்லை. அப்படின்னா நம்ம சில சமயம் இந்த காரியங்களை நம்ம கிறிஸ்தவர்கள் கூட அறியாம இருக்கிறோம். அந்த 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 கடல் என்பது செங்கடல். அந்த இடத்துல ஒரு மேகம் அவர்களை மூடிய போது அவங்க அந்த அந்த செங்கடல்கிட்ட போன போது அவர்களை ஒரு மேகம் மூடிச்சு. அந்த மேகம் தான் அடுத்த 40 வருஷம் அவங்களை நடத்துச்சு. இந்த மேகமும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதுதான் அடுத்த அங்க சொல்லியிருக்காரு, அவர்கள் எல்லாரும் மேகத்திலும் கடலிலும் மோசேக்குள்ளே திருமுழுக்கு பெற்றார்கள். மேகத்திலும் கடலிலும். ஆமென். அங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இது எல்லாம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்பனா இந்த 2 பேப்டிசமும் நடந்துச்சாங்க. என்னது பாருங்க, அவங்க எல்லாரும் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் திருமுழுக்கு பெற்றார்கள் அப்படின்னு இருக்கு. என்ன மோசே என்ன மாதிரி திருமுழுக்குல பண்ணான்னா, இந்த தண்ணீருக்குள்ளும் அந்த ஆவியானவருக்குள்ளும், பரிசுத்த ஆவி அந்த மேகத்துக்குள்ளும் அப்படின்னு இருக்குது. ஆமென். இந்த டபுள் இமர்ஷன், அந்த சிவந்த சமுத்திரத்தை எகிப்திலிருந்து அவங்க இஸ்ரவேல் பிரிக்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து நீங்க பெர்மனண்டாக பிரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா இந்த 2 முழுக்கும் தேவை, 2 திருமுழுக்கும், இந்த 2 ஞான ஸ்நானமும் தேவை. இந்த மேகம் அவர்கள் மேலே வந்தது, மேகம் மேலே இருந்து வந்தது. அதே சமயம் அந்த இஸ்ரவேல் எல்லாரும் மேகத்தொழியா போனாங்க. அடுத்தது மேலேருந்து கீழே வந்த மேகம். அதே சமயம் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை பார்க்கிறோம், மேலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு சொல்லி. அடுத்தது அவங்க அந்த கடலுக்குள்ள போனாங்க. அது கிளியரா தண்ணீருக்குள்ளே முழுக்கு ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது என்று நம்ம இங்க பார்க்கலாம். ஆமென். அவர்கள் ஒரு பக்கம் போய் அடுத்த பக்கம் வெளியே வந்தாங்க. அவங்க உள்ள போனப்ப அவங்க அடிமைகளாக இருந்தாங்க, வெளியே வந்தப்ப ஜெயம் பெற்றவர்களாய் வந்தாங்க. ஆமென். வெளியே வந்தப்ப அவங்களுக்கு ஒரு புது தலைவர் இருந்தாரு, அவர்களுக்கு ஐக்கியம் இருந்தது, புதிய இலக்கு இருந்துச்சு, புதிய சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. எகிப்தின் சட்டத்திட்டமும் பார்வோனுடைய சேனைகளும் அவர்களுக்கு இனிமேல் அவர்கள் மேல கண்ட்ரோல் கிடையாது.
ஹல்லேலூயா. அதுதான் பிரதர், தண்ணீர்ல ஞான ஸ்நானம் எடுப்பதுன்றது ஒரு சடங்காச்சாரம் இல்ல. உள்ள போயிட்டு நீங்க வெளியே வரும்போது, நீங்க உள்ள போகும்போது உங்களுடைய பழைய ஜீவியம், பழைய ஐக்கியங்கள், பழைய சகோதரத்துவம், பழைய ராஜாவாகிய சாத்தான், இவங்க எல்லாம் போயிட்டு நீங்க ஒரு புது ஐக்கியத்துக்குள்ள வரீங்க. கர்த்தருடைய ஐக்கியத்துள்ள, சபையின் ஐக்கியத்துக்குள்ள, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்துக்குள்ள, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள போய் நீங்கள் சாவிலிருந்து இன்றைக்கு ஒரு புது ஜீவனுக்கு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அதனால இன்னைக்கு நல்லா திருப்பி சொல்றேன், இயேசுவின் ரத்தம் அல்லது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை எகிப்திலிருந்து பிரிக்கவில்லை, எகிப்திலிருந்து காப்பாத்துச்சு. ஆனால் இந்த தண்ணீர் தான் அவங்கள பிரிச்சுச்சு. அப்படின்னா வெறும் ரட்சிப்பு மாத்திரம் உங்களுக்கு போதாது. நிச்சயமாய் முழுக்கு ஞானஸ்நானம் தேவை. அது பழைய வாழ்க்கை, பழைய உலகத்துக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு சரியான விலக்கை, செப்பரேஷனை, பிரிவை கொண்டு வருகிறது. ஆமென். உங்களுக்கு யாருக்காவது அந்த அனுபவம் இல்லைன்னா, ஏன் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை இருக்குன்னா, முழுக்கு ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. இது சடங்கு கிடையாது, சடங்கு ஆச்சாரம் கிடையாது, மதம் மாத்துறது, பேர் மாத்துறது கிடையாது. இது ஆண்டவர் உங்களை மாற்றுகிறது. எகிப்திலிருந்து பூரண விடுதலை. ஆமென். சகோதரன் இப்ப ஜெபிப்பாரு. குறிப்பாக இதுவரைக்கும் யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனா ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா, இன்னைக்கே உங்களுக்கு இங்க தெரிஞ்ச சகோதரருக்கு பேரு கொடுத்து இப்பொழுதே இது ரட்சணிய நாள், நீங்க அந்த முழுக்கு ஞான ஸ்நானத்துக்குள்ள நிச்சயமாய் நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென்.